everyone, welcome back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நம்ம குவாண்டம் 100 சீரிஸோட இன்னொரு வீடியோல இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷனல் பிரின்சிபல் பண்ணிருந்தோம். ஸோ இன் ப்ராப்பர் ஆர்டர் ஆக்சுவலி பெர்டர்பேஷன் தியரி பண்ணதுக்கு தான் பண்ணணும். பட் நிறைய பேர் ஜஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகிற ரீசனால லாஸ்ட் மினிட்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம். பட் ஆக்சுவல் நம்ம சீரிஸோட ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருந்த வீடியோ வந்து psi as a linear combination of two states and அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்டிகல் மூவிங் இன் டிராக் டெல்டா பொட்டன்ஷியல். ஸோ சேனலோட ஸ்டார்ட்ல இருந்தே நிறைய பேரோட ஃபீட்பேக் என்னன்னா கான்செப்ட் இன்னும் டெப்தா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனி வர எல்லா வீடியோஸ்லுமே கான்செப்ட் நல்லா டெப்தா சொல்லுவேன். அகைன் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டெரைவேஷன் ஏன் அந்த இது யூஸ் பண்றோம் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கான்செப்ட்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உள்ள இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு இந்த டாபிக்ல இருந்து. அண்ட் இதான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ இதில் நம்ம ரெண்டு டாபிக் ரைட் நோ பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ நீங்க உங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கவே ஏதாவது குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷூர் இந்த ரெண்டு சீரீஸுமே ரெண்டு பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், ஐகார்ட்ஸ்லயும் இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் வீடியோ. ஸோ டிராக் டெல்டா பொட்டன்ஷியல் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். சம் பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் which was minus h cross square by 2m into dou square psi by dou x square plus v of x into psi is equal to e psi. கரெக்டுங்களா? இது நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா we had one thing which is infinite square well. infinite square well. அகைன் இது எல்லாமே எப்படி வந்ததுன்னு டெரிவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் முடிஞ்ச வரைக்கும் இதோட லிங்க்ஸ் ஐகார்ட்ஸ்ல தரேன். ஆர்எல்ஸ் நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னாலே யூ கேன் ஃபைண்ட் தீஸ் வீடியோஸ். ஸோ இப்போ இன்ஃபினிட் ஸ்கொயர் வால்னா என்ன, சாரி ஸ்கொயர் வெல்னா என்ன, லென்த் ஆஃப் த வால்ஸ் ஆர் இன்ஃபினிட். ஸோ இங்க பொட்டன்ஷியல் என்னவா இருந்தது, இட் வாஸ் 0, ரைட்? ஸோ இப்போ இதுல நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் ஃபைனல் ரிசல்ட். ஓகேங்களா? நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன். நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா it was given by psi n of x is equal to under root 2 by a sin n pi x by a. So this was a normalized wave function. And one more thing நம்ம இதுல கண்டுபிடிச்சது which is energy. En is given by n square into pi square h cross square by 2ma square. கரெக்ட்டுங்களா? இதுல என்னோட வேல்யூஸ் என்ன, it was 1 2 3 and so on. So it was a discrete set of energy levels இருந்தது நம்மளுக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அகைன் இதை நம்ம வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா முடிச்ச உடனே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ரைட் நோ ஒரு கான்செப்டான ஐடியா கொடுக்கறதா சொல்றேன். ஸோ இதுல நம்ம வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா psi is given by a into e raised to minus half alpha square x square into hn of alpha x. ஸோ இதுல what is this? This is nothing but your Hermite polynomial. இதெல்லாமே நம்ம ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஸ்டார்ட் பண்றப்போ டீடைல்டா பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் தென் இங்க நம்ம எனர்ஜி எப்படி கொடுப்போம் அப்படின்னா it is given by n plus half h cross omega. And then இங்க உங்களோட n values பார்த்தீங்கன்னா it is 0 1 2 3. so the 0 we call it as 0 point energy ன்னு சொல்லுவோம். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எந்த வரியுமே வேணாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படின்னா these are an examples of bound state. இது எல்லாமே example of bound state. ஓகேங்களா? These are an examples of bound state. Okay, bound state na enna? So bound state அப்படின்னா it is having a discrete set of energies. So which are having a discrete set of energies as a bound state சொல்லுவோம். So discrete set of energies na என்னன்னு பாத்தீங்கன்னா, so for example இப்போ நான் infinite square எடுத்துக்கிறேன். So என்னோட ground state energy என்னவா இருக்கும், n is equal to 1. என்னோட next energy என்னவா இருக்கும், n வந்து 2 இருக்கிறப்ப தான் next energy. It will not appear in between like 0.5 0.75 அந்த மாதிரி வராது. So next energy வந்து first existed எங்க இருக்குன்னா n is equal to 2ல தான் இருக்கும். And ground state n is equal to 1. So இதுதான் discrete set of values. இந்த discrete set of energies எங்க possible அது வந்து நம்ம bound state அப்படின்னு சொல்லுவோம். Okay, so this is one concept நான் clear பண்ணணும். Next என்னன்னு பாத்தீங்கன்னா, so next நம்ம வந்து Dirac delta potential basics discuss பண்ணிடலாம். So Dirac delta or delta function சொல்லுவோம். So Dirac delta potential. So let me consider. So this is my x and this is my Dirac delta function delta of x.
இது பார்த்தீங்க அப்படின்னா it will be something of like this. So actually this is not an exact diagram. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த picture வந்து இங்க insert பண்றேன். So பார்த்தீங்க அப்படின்னா இந்த width இங்க காமிச்சிருக்க பாத்தீங்களா, actually it is just an exaggeration. Width பார்த்தீங்கன்னா it will be very very small. ஓகேங்களா? So delta of x எப்படி define பண்ணுவோம் அப்படின்னா delta of x is given by infinity when your x is equal to 0. And it is 0 when your x is not equal to 0. Okay? So your sharp peak will appear at when your point is x is equal to 0 point. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to integrate this function. இந்த delta function integrate பண்றேன். So if I'm going to integrate this function from minus infinity to plus infinity integrate பண்றேன் அப்படின்னா it will be integral minus infinity to plus infinity delta of x dx. So this will be equal to 1. எப்ப அப்படின்னா the area under the curve. So area this இங்க ஒரு சின்ன curve like region இருக்கு பாத்தீங்களா, it will be very 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 small. ஓகேங்களா? இந்த டயக்ராம்காக இப்படி தெரியுது, but the width will be very very small. It's just an exaggeration. So area under the curve பாத்தீங்க அப்படின்னா area under the curve. So area under the curve. So for this function it will be given by 1. எப்ப அப்படின்னா if your x is equal to 0. 1 if your x is equal to 0 and 0 if your x is not equal to 0. ஓகேங்களா? So by this condition தான் நம்ம சொல்றோம். So if my point is other than 0 இருக்கு அப்படின்னா I can write this as integral minus infinity to plus infinity delta of x minus a into dx is equal to 1. எப்ப 1? If your x is equal to a and it is 0 if your x is not equal to a. ஓகேங்களா? Suppose if there is some other function அப்படின்னா integral minus infinity to plus infinity delta of f of x into delta of x minus a into dx is equal to, I think mathematically ஏதோ ஒரு வீடியோல இதை பத்தி நான் பேசிக்ஸ் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். So it is given as function of a. It is given as function of a. ஏன் அப்படின்னா at x is equal to a, it is a, right? Your function is a. அதே if x is not equal to a அப்படின்னா it is 0. At x is not equal to a அப்படின்னா it is equal to 0. ஓகேங்களா? So these are some of the basics of Dirac delta function நம்மளுக்கு தெரிய வேண்டியது. So let's get started with the main concept. Okay, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to consider a potential with Dirac delta function. நான் ஒரு potential consider பண்ண போறேன். It is going to have a Dirac delta function. So which is given by v of x is equal to minus alpha into delta of x. Minus alpha into delta of x. So இப்போ இதுல alpha என்னன்னு பாத்தீங்கன்னா it is a positive constant. Alpha is a positive constant. And then it is your delta function. Delta of x is nothing but your delta function. And this is your potential. In the negative sign என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is representing, it is an attractive delta potential. Attractive delta potential. Attractive delta function. So இங்க ஒரு குட்டி task. Most of you know the answer. Just try பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன task பாத்தீங்கன்னா you have to find the dimension of, find what is your dimension of alpha in the constant or dimension. I think this was one of the question in any competitive exam. Just I think so. So try to find what is the dimension of this alpha. Okay, alpha or dimension கண்டுபிடிங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to substitute this potential in a Schrodinger wave equation. என்ன it was minus h cross square by 2m into d square psi by dx square plus v of x into psi is equal to e psi. Now first இதை rearrange பண்ணி எழுதிக்கிறேன். So which will be d square psi by dx square plus 2m by h cross square into e minus v into psi. நான் just இந்த equation rearrange பண்ணி எழுதியிருக்கேன். 1 second வீடியோ pause பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ pause பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். So which will be dou square psi by dou x square plus 2me by h cross square minus 2mv by h cross square into psi is equal to 0. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பவுண்ட் ஸ்டேட்ஸ் எழுதலாம். இதுக்கான பவுண்ட் ஸ்டேட்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? பவுண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ பவுண்ட் ஸ்டேட்ஸ் என்னவா இருக்கும்?
So your E will be, so your total energy E will be less than the potential when it is at minus plus infinity. Similarly, your potential, sorry, your total energy will be less than V when it is at minus infinity. So E will be less than 0. So E will be less than 0 your total energy will be negative. Correct? Your total energy will be negative. Every negative. Actually, what is your energy? E is nothing but potential energy plus kinetic energy. So இப்போ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா total energy minus potential energy is equal to kinetic energy ன்னு எழுதுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா if your V is greater than your total energy அப்போ உங்க kinetic energy என்னவா இருக்கும்? Your kinetic energy will be negative, right? So அதனால I'm going to replace this over here. So next slide ல continue பண்றேன். So replace பண்ணோம் அப்படின்னா which will be dou square psi by dou x square minus 2me by h cross square into psi plus 2m alpha into delta of x by h cross square into psi is equal to 0. So இங்க நம்மளுக்கு v ன்றது actually நம்ம consider பண்ண potential it was minus alpha into delta of x, right? So அதுதான் நான் இங்க substitute பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? So just இந்த equation box பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நம்ம எல்லாமே proceed பண்ண போறோம். So this is for a bound state E less than 0. For a bound state E less than 0. இப்போ இதுல ரெண்டு conditions எடுக்க போறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, so for example, since attractive I'm going to consider the lower region. Lower region consider பண்ணோம் அப்படின்னா your potential, Dirac delta potential பாத்தீங்கன்னா it will be something of this form. Again, இந்த width வந்து just நான் writing pairல எழுதுறதுனால ரொம்ப பெருசா தெரியுது. It should be very very narrow-வா தான் இருக்கும். So this will be your attractive, I'm sorry, attractive Dirac delta potential இதுதான். ஓகேங்களா? So this will be your x, this is your delta of x. Okay? So இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ரீஜன் எடுத்துக்க போறேன். First பாத்தீங்கன்னா x less than 0. Next பாத்தீங்கன்னா x greater than 0. So first region என்னன்னா for x less than 0 and your potential is 0. ஓகேங்களா? So இந்த equationல I have to substitute potentialக்கு 0 substitute பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? What you will be having? Dou square psi by dou x square minus 2me by h cross square psi is equal to 0 கிடைக்கும். Because your potential is 0. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து what I'm going to do is k வந்து like I'm considering a constant k which is nothing but minus 2me by h cross. ஓகேங்களா? minus 2me by h cross ன்ற ஒரு constant. அப்ப என்ன ஆகும்? This will be dou square psi by dou x square minus k psi is equal to 0. Again, dou square psi by dou x square is equal to k psi. ஞாபகம் லைக் ரெகுலரா வீடியோஸ் செக் பண்றீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவுண்ட் ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு பர்டிகுலர் வீடியோல இதுக்கான சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா your k is real and positive. Real and positive. எப்படி real and positive சொல்றீங்க? இங்க தான் நெகட்டிவ் சைன் இருக்குன்னு கேப்பீங்க. Actually your energy is less than 0, right? Your energy is less than 0. So obviously it will be a real and positive. ஓகேங்களா? So இந்த மாதிரி கண்டிஷனுக்கு what is your wave function? Like your solution is given by psi of x is equal to a into e raised to kx plus b into e raised to minus kx. Okay? So this will be your solution. Boundary conditions substitute பண்ணா அப்படின்னா that is x tends to minus infinity and your psi will tends to 0. போட்டோம் அப்படின்னா if you look like x க்கு minus infinity போட்டீங்க அப்படின்னா this will be a growth like e raised to x ன்னு வரும். So which will be a growth. So and then இதுக்கு e raised to minus infinity போறப்ப it will be a decay. So this will be a growth curve and this will be like exponential grow ஆகும். This will be decaying exponentially. கரெக்ட்டுங்களா? அப்ப this will be going till infinity. So நம்ம இதை consider பண்ண மாட்டோம். We will consider only this. So finally your psi of x is nothing but a e raised to kx. ஓகேங்களா? a e raised to kx. Again இந்த particular result box பண்ணிக்கோங்க which we will use it last. ஓகேங்களா? So this was first for x is less than 0. x less than 0 க்கு நம்ம கண்டுபிடிச்சது. அப்படின்னா so இப்போ next one என்னன்னு பாத்தீங்கன்னா x greater than 0. So x greater than 0 ல your potential is again 0. Same last இதுல என்ன பண்ணோமோ அதேதான். So what we had is minus h cross square by 2m
into d square psi by dx square is equal to e psi. கரெக்ட்டுங்களா? ஸோ அகைன் அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் லைக் சொல்யூஷன் என்ன இருக்கும்னா psi is equal to c e raised to kx just constant differentiation காமிக்காக cd நான் கன்சிடர் பண்றேன். ஸோ d e raised to minus kx. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷனாக இருக்கும். அகைன் இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா so this will be a decay curve. இது வந்து it will be a decay curve and this will be a growth curve. So அப்ப நம்ம இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம், இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். So your psi will be equal to d into e raised to minus kx. d into e raised to minus kx. ஓகேங்களா? ஸோ ஹோப் புரிஞ்சிருக்கும். புரியாட்டி பவுண்ட் ஸ்டேட்ஸ் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இதுல இருந்து ஐ கேன் ரைட் ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் 0 psi of x is equal to a e raised to kx. And then next, for x greater than 0, for x greater than 0, psi of x is equal to d e raised to minus kx. கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to apply boundary conditions. We are going to apply boundary conditions. So boundary conditions என்ன? The two sides like இந்த நடுவுல இருக்க barrier ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கணும். That is your psi and dou psi by dou x. These both should be same. இதுதான் நம்மளோட boundary conditions. ஓகேங்களா? So இப்போ first condition என்ன பாத்தீங்கன்னா psi is always continuous. Psi is always continuous. And second condition பாத்தீங்க அப்படின்னா dou psi by dou x is also continuous. Dou psi by dou x is also continuous. But there is an exception. Except where the potential is infinite. Where the potential. So v of x எழுதிக்கிறேன். Where the potential is infinite. ஓகேங்களா? So இதுதான் நம்மளோட ரெண்டு கண்டிஷன். So first condition நம்ம ஈஸியா வெரிஃபை பண்ணிடலாம். So first condition என்னன்னா psi 1 at x is equal to 0 should be equal to psi 2 at x is equal to 0. So psi 1 psi 2ன்றது இதுதான் என்னோட 1. This will be my 1. This will be my 2. ஓகேங்களா? So at x is equal to 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? At x is equal to 0 போறப்ப actually we have a e raised to kx at x is equal to 0 is equal to d e raised to minus kx at x is equal to 0. So what you get is finally a is equal to d. A is equal to d. ஓகேங்களா? just note பண்ணிக்கோங்க. நான் next slideல எழுதுறேன். So இதுல இருந்து நமக்கு ஃபைனலா கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா psi of x is equal to a e raised to kx when x is greater than 0 and a e raised to minus kx when x is greater than 0. So இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. Okay, what is this a? a என்ன? நம்மளுக்கு தான் தெரியும் to normalize wave function வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா லைக் அதை எப்படி நார்மலைஸ் பண்ணுன்றதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we have to find நம்மளோட இந்த இதுல டாஸ்க் என்னன்னா what is a? What is a ன்னு கண்டுபிடிக்கணும். நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Normalize பண்ணும். So which is given by mod psi square dx is equal to 1. So psi square பண்ணோம் அப்படின்னா I'll be getting a square integral, I'm sorry, integral விட்டுட்டேன். Integral minus infinity to plus infinity e raised to minus 2kx into dx is equal to 1. கரெக்ட்டுங்களா? So which is given by a square. If I'm going to integrate this என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? Like நான் limits change பண்றேன். Since this is a even function, I can change the limit. So it will be twice the times integral 0 to infinity e raised to minus 2kx into dx is equal to 1. So which will be a square into 2 into e raised to minus 2kx divided by 2k. Limits பாத்தீங்கன்னா 0 to infinity is equal to 1. I'm sorry, நான் இந்த சைடுல கன்ஃபியூ பண்றேன். So இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 will get cancelled. Once you substitute limit, it will be a square into 1 by k வரும் நம்மளுக்கு. Like minus minus cancel ஆயிரும். I'm sorry, ஒரு minus sign நான் மிஸ் பண்ணிட்டேன். Minus minus cancel ஆயிரும் after applying the limits, which will be equal to 1.
So finally your a will be equal to under root k. So your psi is nothing but psi of x is nothing but under root k into e raised to minus k of mod x எழுதிக்கலாம். Like since இங்க பாத்தீங்க அப்படின்னா we have two. X less than 0 க்கு we have positive x and x greater than 0 க்கு we have negative. So அதனால நான் mod x ன்னு represent பண்ணிக்கிறேன். So this is nothing but your wave function with a normalized wave function. Normalized wave function. Like கடைசியா எழுதின ஸ்டெப் புரிஞ்சிருக்காது. நான் இன்னும் கிளியரா எழுதுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா psi of x is equal to under root k e raised to minus k mod x ன்னு எழுதுனேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க ஆச்சுன்னா psi of x for x less than or equal to 0 க்கு it will be under root k e raised to kx. கரெக்ட்டுங்களா? One more was psi of x for x greater than or equal to 0 க்கு it will be under root k e raised to minus kx. இது simplify பண்ற மாதிரி தான் நான் mod x ன்னு directா போட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நம்மளோட செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன? It was dou psi 1 by dou x is equal to dou psi 2 by dou x. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் psi 1 psi 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? It will be under root like இதுதான் என்னோட psi 1. This is my psi 1. This is my psi 2. டைரக்டா நான் இங்க பண்றேன். So differentiate பண்றப்ப it will be under root k into e raised to kx is equal to under root k into minus k e raised to minus k. So just cancel பண்ணோம்னா it will be 1 is equal to minus 1. Okay, in the second boundary condition என்னதான் சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா actually it is not giving us any data. 1 is equal to minus 1. So it is discontinuous மாதிரி காமிக்குது. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to do something. So நம்மளோட potential என்ன? V is equal to minus alpha into delta of x. So இதுதான் நம்ம consider பண்ண potential. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட Schrödinger wave equation minus h cross square by 2m into dou square psi by dou x square minus alpha into delta of x psi is equal to e psi. Schrödinger wave equation substitute பண்ணா this is what we get. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா your delta potential is very very small. Like அந்த peak நான் காமிச்சல it is very very small. அது sharply peaked and the width பாத்தீங்கன்னா this width is almost equal to 0. அதனால we have a negligible width. And இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we are going to integrate this. So we are going to integrate this. இப்போ நான் என்ன பண்றேன்னா integrate பண்றதுனால I'm going to consider the limit of இந்த delta function லிமிட் இருக்கு பாத்தீங்களா என்னன்னு கன்சிடர் பண்றேன்னா it is from plus e to minus e plus epsilon e கிடையாது plus epsilon to minus epsilon கன்சிடர் பண்ணிக்கிறேன். Again இந்த epsilonன்றது it is going to be a very very small number. It is going to be very very small number. ஓகேங்களா? So இப்போ நான் வந்து integrate பண்ண போறேன். I'm going to integrate our Schrödinger equation. இதை நம்ம integrate பண்ண போறோம். So integrate பண்ணோம்னா என்ன ஆகும்? It will be minus h cross square by 2m integral d square psi by dx square into dx minus alpha constant. So alpha into integral limits நான் எழுதிடுறேன். So minus epsilon to plus epsilon. Again, inga it is minus epsilon to plus epsilon delta of x into psi of x dx is equal to integral minus epsilon to plus epsilon e into psi of x dx. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா this particular integral again நான் சொன்ன பாத்தீங்களா your width is very very small. So what is your energy? Again your energy is going to be 0. So your energy 0 ஆயிரும். So again இதுல இருந்து it will be minus h cross square by 2m. Again இதை integrate பண்ணோம்னா we will be getting d psi by dx and the limits from minus epsilon to plus epsilon is equal to alpha into again இதெல்லாம் இப்பதான் just now explain பண்ணேன். So when you are integrating this type of Dirac delta function this is nothing but psi of 0. Psi of 0. கரெக்ட்டுங்களா? மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு ஃபேக்டரி மிஸ் பண்ணிட்டேன் which is okay. கரெக்ட் தான் like I've done paperல அது வேற மாதிரி பண்ணா I'm doing it here different. So actually it is correct. இந்த ஸ்டெப் வரைக்கும் we are going correct. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா
I'm going to bring this factor to the other side. If other side kondu vandana, it will be d psi by dx. The limits from minus epsilon to plus epsilon will be equal to minus 2m alpha by h cross square into psi of 0 into psi of 0. So நம்மளோட psi என்ன actually? Your psi was under root k e raised to e raised to k into mod x, correctங்களா? So this was our psi. Sorry, there is a minus sign. So இங்க 0 substitute பண்ணனா my psi of 0 is nothing but under root k. So I'll do it from next slide. So actually we had d psi by dx, right? நான் வந்து psi dash of x னு எழுதிக்கிறேன். So psi dash of x is given by and the limits from minus e to epsilon to plus epsilon is equal to minus 2m alpha by h cross square into under root k. ஓகேங்களா, under root k. இப்போ இதுல இருந்து so actually psi of x is nothing but under root k e raised to kx for x less than 0 and under root k e raised to minus kx for x greater than 0. இப்போ இங்க I am going to do d psi by dx. d psi by dx பண்ணோம்னா what I will be getting under root k into k e raised to kx. Similarly for this those d psi by dx பண்றப்ப I will be getting minus under root k into e raised to minus kx. So I am going to apply limits apply பண்றப்ப this will be minus e and this will be plus e. So which will be k under root k for this one and this will be minus k under root k. So இப்போ இதை எடுத்து எழுதணும் like okay இந்த கண்டிஷன் எப்படி வந்து கன்ஃபியூஸ் இருக்கும். Again this is that x is equal to 0. ஓகேங்களா, இதை எடுத்து எழுதுறப்ப after applying limits I will be getting minus k under root k minus k under root k is equal to the other hand which we have minus 2m alpha by h cross square under root k. So this will be minus 2k under root k is equal to minus 2m alpha by h cross square under root k. So root k cancel ஆயிரும், 2 cancel ஆயிரும், minus cancel ஆயிரும். So finally your k is given by m alpha by h cross square. m alpha by h cross square. Okay, so what was your wave function? Psi of x is given by under root k e raised to minus k mod x. கரெக்ட்டுங்களா? So நம்ம k வந்து like first Schrodinger equation என்னன்னு consider பண்ணிருந்தோம். It was under root minus 2me by h cross னு consider பண்ணிருந்தோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா I am going to square on both sides. அப்ப என்ன ஆகும்? It will be k square is equal to minus 2me by h cross square. Correct? So from this e will be equal to minus h cross square k square by 2m. இப்போ இதுல I'm going to substitute the k value. So k என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். It was m alpha by h cross square. கரெக்ட்டுங்களா? So it will be minus h cross square into m square alpha square by h cross power 4 into 2m. So finally your energy will be equal to minus m alpha square by 2h cross square. So this is your energy of the bound state என்னன்னு பார்த்தீங்கன்னா minus m alpha square by 2h cross square. So final conclusion சொல்லணும். So for a Dirac delta potential V of x is equal to minus alpha delta of x. So what was your wave function? Psi of x is equal to under root k e raised to minus k mod x. Correct? So which was psi of x is equal to under root m alpha by h cross square into e raised to minus m alpha by h cross square into mod x. And energy for the bound state was minus m alpha square by 2h cross square. Minus m alpha square by 2h cross square.
So far nearly 30 minutes நம்ம derivation பார்த்துக்கோம். But this is the important result which you have to remember. Okay, this is one of the important result for attractive Dirac delta potential. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so we will see some problems. சில problems பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். Again, இந்த concept like இந்த derivation எதுக்கு காமிச்சா அப்படின்னா இது ஒரு conceptual based question. So ஏன் இந்த conditions யூஸ் பண்றோம் எல்லாமே நமக்கு clear-ஆ புரியணும். Okay, so we will do some problems. Question எழுதல just நம்ம keywords மட்டும் mention பண்றேன் datas மட்டும் சொல்றேன். So a particle of mass moving in a potential v of x is equal to minus alpha delta of x minus alpha delta of x. So the wave function is given by wave function psi of x கொடுத்திருக்காங்க which is under root k e raised to minus k mod x. So இத பார்த்த உடனே நமக்கு தெரியும் it is a particle moving in a Dirac delta function அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பார்த்துருக்கோம். இப்போ இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் த அன்சர்டினிட்டி டெல்டா எக்ஸ் கேப் என்னன்னு கேக்குறாங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்ல பட் ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் என்னன்னு. ஸோ டெல்டா எக்ஸ் கேப்னா என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அண்டர் ரூட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கேப் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அகைன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So first let us find the expectation of x என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். So expectation of x னா என்ன? It is from integral minus infinity to plus infinity psi star x psi dx. Correctங்களா? So expectation of x cap will be integral minus infinity to plus infinity. So psi star psi பண்றப்ப so this is your psi star psi பண்ணோம் அப்படின்னா psi star psi is nothing but k into k into e raised to minus 2k mod x 2k mod x. So psi star psi பண்றப்ப k constant நான் வெளியே எடுத்து எழுதிறேன். So k into x into e raised to minus 2k into mod x dx. Okay, இதை பார்த்து நீங்க சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. இங்க பாத்தீங்க அப்படின்னா this is an odd function and even limit. Odd function and even limit. So odd function even limit இருந்தாலே your integral is equal to 0. So your expectation of x cap என்னன்னு பாத்தீங்கன்னா it is 0. Next we have to find expectation of x square. X cap square என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So which will be given by integral minus infinity to plus infinity. Psi star psi பண்ணோம்னா k நான் வெளியே எழுதிக்கிறேன். So x square e raised to minus 2k mod x into dx. So I can change my limits. So இங்க பாத்தீங்கன்னா it is an even function. I can change my limits. So which will be 2k integral 0 to infinity x square e raised to minus 2k mod x into dx. Correctங்களா? Again, இங்க integrate பண்ணக்கூடாது. You have to use our integration trick. So it will be 2k into 2 divided by 2k the whole cube. After long time பண்றதுனால நிறைய பேர் ட்ரிக் மறந்துருப்பீங்க. ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா I will write here. So it is nothing but integral 0 to infinity x power n e raised to minus ax dx இருந்தது அப்படின்னா it is equal to n factorial by a power n plus 1. So இங்க உங்களோட n என்ன? n here it is 2 and your a it is 2k. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ட்ரிக் தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் பெருசா பண்ணல. So என்ன ஆகும் பாத்தீங்கன்னா finally you will be getting 2 cancel ஆயிரும். So we'll be having 1 by 2k square. 1 by 2k square. So you have to find what is your delta x, that is uncertainty. So இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா your x was 0. So finally you have under root 1 by 2k square. So final answer பாத்தீங்க அப்படின்னா it will be under root 1 by 2 into 1 by k. Sometimes example இந்த k வந்து எப்படி ஆன்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா k ஓட வேல்யூ மென்ஷன் பண்ணிருப்பாங்க. So what is your value of k? So k ஓட வேல்யூ it is nothing but m alpha by h cross square. So நான் final answer இங்க எழுதுறேன். So your delta x will be nothing but 1 by root 2 into h cross square by m alpha. So இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். So just k ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, it's always better. ஓகேங்களா? So I'll give 2 tasks. நான் 2 task கொடுக்குறேன், just try பண்ணுங்க.
So first question பாத்தீங்க அப்படின்னா consider a particle of mass moving in a potential v of x is equal to minus lambda into delta of x whose wave function வந்து it is psi is equal to under root k e raised to minus k into mod x. Find the probability in the region x less than 0. Find the probability in the region, sorry, x greater than 0. Probability in the region x greater than 0. Again, நான் hint இங்க தர விரும்பல. It's a very easy thing. ஓகேங்களா? Potential கொடுத்துட்டாங்க, wave function கொடுத்துட்டாங்க. You have to find your probability. Very, very easy one. Second task என்னன்னு பார்த்தீங்கன்னா, an electron is bounded by a potential v of x is equal to minus lambda into delta of x. At what distance? So இதை நான் ஃபுல்லா எழுதிடுறேன். At what distance from the origin the probability density will reduce to half of its value at origin. ஓகேங்களா? So again, it's a very easy thing. Just basic நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா probability density எப்படி கண்டுபிடிக்கிறது, probability எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கான்செப்ட்ஸ் just apply பண்ணீங்க அப்படின்னா you can arrive to answer very easily. ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது ஸ்டெப்ஸ் புரியல, ஏன் இப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா you can ask in comment section or else in the telegram group where we can discuss. Telegram group which is unknown physicist, அங்க discuss பண்ணலாம். And again, these answers you can mention in comment section. So total 3 tasks இருக்கு இந்த வீடியோல. என்னன்னு பாத்தீங்கன்னா, first I asked you find what is the dimension of alpha. You have to find the dimension of alpha. Alpha ஓட dimension என்ன கண்டுபிடிக்கும். And second and third was these two questions. ஓகேங்களா? So again, this is very, very important topic. Hope இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next a long ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுக்க ஒரு கான்செப்ட் தான். ஸோ இன்ஃபினைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல் பத்தி டீட்டெயிலாக எடுக்க சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் தட் வில் பி டூயிங் ஸ்டெப் பொட்டன்ஷியல். இந்த ரெண்டு கான்செப்ட்ல ஏதோ ஒரு வீடியோ நெக்ஸ்ட் இட் வில் பி கமிங். அண்ட் இஃப் திஸ் வீடியோ ஹஸ் ஆடட் எனி வேல்யூ டு யுவர் ப்ரிப்பரேஷன், டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன். ஆஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ still then everyone keep practicing. மறக்காம ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Bye bye everyone. Have a nice day.